வரலாற்றில் அடுத்ததாக நாம் பார்க்க இருப்பது கோயம்புத்தூர் மாவட்டத்தோட காவல் தெய்வமான கோணியம்மனோட வரலாறு தாங்க. கோயம்புத்தூர்னாலே கோணியம்மன் தான் எல்லாருக்கும் முதல்ல ஞாபகத்துக்கு வருவாங்க. முன்பொரு காலத்தில் இந்த கோயம்புத்தூர் அடர்ந்த வனாந்திர பகுதியாக இருந்திருக்கு. அப்போ அங்கே இருந்த காட்டில் கோவன் அப்படிங்கிற அரசர் ஆண்டுட்டு வர்றாரு. அவர் ஆட்சி கீழே மக்கள் அனைவரும் செழிப்பாக வளமாக வாழ்ந்துட்டு வராங்க. ஆனால் ஒரு சமயம் அந்த நாட்டில் இருக்க மக்கள் அனைவருக்கும் பஞ்சம் பீடிக்குதுங்க. எல்லாருமே வறுமையால் வாடுறாங்க. மக்கள் வாழ்கிறதுக்கே வழி இல்லாமல் கஷ்டப்படுறாங்க. இதை பார்த்தவுடன் அரசர் கோவனுக்கு மிகவும் மனம் வேதனை அடைகின்றார். மக்களை இந்த பஞ்ச பிணியிலிருந்து பாதுகாக்க வேண்டும் என்றும் மக்களை எப்படியாவது இந்த பஞ்ச பிணியிலிருந்து விடுபட்டு நல்ல முன்னேற்ற பகுதியில் தன் நாட்டையும் மக்களையும் எடுத்து செல்ல வேண்டும் என்று விரும்பினார் மன்னர் கோவன். அதனால் வனத்தில் மைய பகுதியில் வடக்கே ஒரு கருங்கல்லை நட்டு சிறு ஆலயத்தை அமைத்து அம்மனை பிரதிஷ்டை செய்து பூஜைகள் சடங்குகள் என அனைத்தும் செய்து அம்மனை வழிபட ஆரம்பிக்கின்றார். சிறிது காலத்திலேயே இந்த நகரத்தை பீடித்திருந்த பஞ்சம் விலகி மக்கள் அனைவரும் செழிப்பும் வளமும் பெற்று வாழ ஆரம்பிக்கின்றனர். இந்த அம்மனால் தான் தங்களது வாழ்க்கை வளமாகவும் செழிப்பாகவும் இருக்கின்றது என கருத ஆரம்பித்தனர் மக்கள். இந்த அம்மனை பராசக்தியின் மறு வடிவமாகவும் கருத ஆரம்பித்தனர் மக்கள். பல பேர் இந்த அம்மனை தங்களது குல தெய்வமாக ஏற்று பூஜை செய்ய ஆரம்பித்தனர். கோவன் இவ்வாறு மக்களுக்கு நல்லதை செய்ததால் தான் இந்த ஊருக்கு கோவன்புத்தூர் என்ற பெயர் ஏற்பட்டது. பிற்காலத்தில் இந்த ஊர் கோயம்புத்தூர் அப்படின்னு பெயர் பெற்றது. கோவன் பிரதிஷ்டை செய்த அம்மன் அதனால் கோணியம்மன் என பெயர் பெற்றார். பராசக்தியின் மறு வடிவமாக இந்த அம்மன் கருதப்படுகின்றார்கள். அம்மன் 8 கரங்களுடன் திரிசூலம் வாள் என காவல் ஆயுதங்களுடன் மக்களுக்கு அருள் பாலித்து வருகின்றார். இந்த ஸ்தலத்தின் கோயம்புத்தூரோட மையப்பகுதியில் அமைஞ்சிருக்கிறது தான் இந்த கோயிலோட சிறப்பு. இந்த கோயிலில் இன்னொரு தனி சிறப்பு இருக்குது. நவகிரகங்கள் அனைவரும் அவங்களோட மனைவிகளோட இங்கே அருள் பாலிக்கிறாங்க. மற்ற சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருமண சடங்குகள் எல்லாம் இங்கே சிறப்பாக நடக்குது. மக்களை வாழ வைக்கிற அம்மன் திருமண சடங்குகளை இங்கிருந்து ஆரம்பிக்கும் போது புதுமண தம்பதிகள் அவங்க வாழ்க்கையில் எல்லா விதமான வளங்களையும் பெறுவாங்க அப்படிங்கிறது நம்பிக்கை. ஆரோக்கியத்துக்கும் இந்த அம்மன் ரொம்ப முக்கியம். இங்கே வழங்குற தீர்த்தத்தை குடித்தா மக்கள் அனைவரும் ஆரோக்கியமாகவும் வளமாகவும் வாழ்வாங்கன்னு நம்பப்படுது. இந்த அம்மனோட அருளும் ஆசையால் தான் கோயம்புத்தூர் இந்த அளவுக்கு முன்னேறிட்டு போகுது அப்படின்னு மக்கள் அனைவரோட நம்பிக்கையாகவும் இருக்குங்க.